ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதிர்நீச்சல் சீரியல் வந்து சன் டிவியில் வந்து சூடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து செம்மையாக வந்து வியூஸ் வந்து பெரிய அளவு வந்து ஹிட் அடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம தர்ஷனுக்கும் நம்ம அன்புக்கரசிக்கும் வந்து திருமணத்தை வந்து எப்படியாவது நடக்கணும். அதனால் வந்து இந்த எபிசோடுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து தர்ஷனுக்கும் அன்புக்கும் வந்து கல்யாணம் முடியுமா, அல்லாட்ட வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் வந்து கல்யாணம் முடியுமான்னு ரொம்பவே வந்து பரபரப்பாக வந்து தொடர் வந்து கதைகளத்தை வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லணும். ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கதிர், நம்ம அருவிக்கரசி, நம்ம ஆதிகணேசன் 3 பேரும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து பூசாரியெல்லாம் கூட்டு வச்சு எப்படியாவது வந்து இதுக்கு வந்து நல்ல மாதிரி வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து தர்ஷனே வந்து சம்மதம் சொல்லியிருக்காரு. நான் அன்பை வந்து கல்யாணம் முடிக்கிறேன்னா வந்து அன்புக்கரசி வந்து செம்ம சந்தோஷ பண்டத்தில் இருக்காங்க, கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அதேமாரி வந்து தர்ஷனம் வந்து அன்புக்கரசி வந்து வெறுக்க தான் செய்கிறாரு. எப்படியாவது வந்து பார்கவி வந்து நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கார். அதுமாரி வந்து அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் வந்து எப்படியாவது வந்து என்னை பார்கவி கூட சேர்த்து வச்சிருமா அப்படி இப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு. கண்டிப்பாக வந்து அதனாலே வந்து பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் எப்படியாவது வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ஜனனி வந்து நினச்சிருக்காங்க. ஜனனி வந்து ஒரு பக்கம் போய் வந்து இன்விடேஷன்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிக்கைலாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. அதுமாரி வந்து பத்திரிக்கையாக ரெடியாக பண்ணோன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து தனியாக வந்து பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. யாருக்குமே அது வந்து கண்டிப்பாக வந்து ஆதிகணேசன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பத்திரிக்கை வந்து அவர் கண்ணில் மாட்டினாலும் மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து ஜீவானந்த் வந்து பார்கவியை கூட்டு போய் வந்து அவங்க அப்பா இறந்தாலும் வந்து தீதிலாம் கொடுத்து வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதேமாரி வந்து ஜீவானந்த் வந்து பார்கவிக்கு வந்து பக்க பலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து மருமகள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் வந்து எப்படியாவது வந்து திருமணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பத்திரிக்கை அடிக்காங்க, அது என்ன காரணம்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ஆதிகணேசன் வந்து அருவிக்கரசி கதிர் 3 பேர் வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த போராட்டம் வந்து யார் தான் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்கவியும் நம்ம தர்ஷன் தான் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு எல்லாருமே ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து என்னதான் நடக்கும் போதில்ல. கண்டிப்பாக வந்து நம்ம ஜனனி நினச்ச மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து ஆதிகணேசன் சும்மா கிடையாது, அவரும் வந்து அருவிக்கரசி வந்து மிரட்டுற நடிப்பு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி வந்து ஆதிகணேசன் நடிப்பு வந்து இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாரி வந்து கண்டிப்பாக வந்து யார் கூட தான் வந்து திருமணம் முடியுன்ட்டு ரொம்பவே வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அது எதிர்நீச்சல் சீரியலில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறது வந்து ரொம்பவே வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதேமாரி வந்து நம்ம இடையில வந்து நம்ம கரிகாலன் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இப்போ வந்து தர்ஷன்கிட்ட வந்து நம்ம கரிகாலன் சொல்ல, நீ என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கிற, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதான் உனக்கு கல்யாணம் முடிய போதில்லை, உனக்கு என்ன கவலை, மாமாவே சொல்லிட்டாரு உன் கல்யாணம் வந்து அன்புக்கரசிக்கிட்டு தான், இனிமேல் யாரும் மாற்ற முடியாது அப்படி எப்படின்னு கரிகாலன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜனனி வந்து பத்திரிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் வந்து எப்படியாவது வந்து கூட்டு போய் எங்கேயாவது வச்சு தாலி கட்டி கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஆறாமமாக வந்து காத்துட்ருங்க. கண்டிப்பாக வந்து அப்படி கதையை கொண்டு போகணும் அப்படின்னு டைரக்டர் சால்ட்டே வந்து டேரக்டர் எல்லாருமே சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஆதிகணேசன் சும்மா விட மாட்டார். அப்படி நடந்தால் வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவார். அவர் யாருக்குமே வந்து ஆதிரிக்கும் கரிகாலனும் கல்யாணம் முடிக்கும்போது வந்து ரோட்டில் வச்சு தாலி கட்டி வந்து கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஆனால் வந்து என்னதான் நடக்க போகிறதில்ல. ஒருவேளை வந்து ஜீவானந்தத்தை வச்சு தர்ஷனை வந்து வீட்டை விட்டு கடத்தினாலும் கடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தர்ஷனுக்கு வந்து வீட்டுக்கு ரூமில் போட்டு பெரிய போட்டால் வந்து அருவிக்கரசியும் ஆதிகணேசனும் போட்டு பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாட்டா வந்து கண்டிப்பாக வந்து தர்ஷன் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் பார்கவி வந்து கல்யாணம் முடிச்சிடுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷனுக்கு வந்து பூட்டு தான் போக போகிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். தர்ஷனை வந்து வீட்டை விட்டு வெளியே விட்டால் அவன் பார்கவி கூட வந்து ஓடி போயிடுவான் அப்படின்னு நம்ம அருவிக்கரசிக்கு தெரியுது. அதனால் வந்து பார்கவியை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அருவிக்கரசி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது கண்டிப்பாக வந்து நடக்காது. அதேமாதிரி வந்து கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து நாங்கள் பார்கவி வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ஜீவானந்த் சார் வந்து கண்டிப்பாக வந்து பார்கவிக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம மருமகளோட சேர்ந்து வந்து ஜீவானந்த் வந்து தரராக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும். ரசிகர் எல்லாருமே வந்து அப்படி தான் எதிர்பார்க்காங்க. தர்ஷனும் பார்கவி வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும்.
பார்கவிக்கு வந்து யாருமே இல்லை. அதனால் வந்து தர்ஷனை வந்து நல்லா பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து தர்ஷனை வந்து அவங்க அப்பாவை மாரி வந்து பொண்டாட்டி வந்து அடிமையே வைக்கணுன்ட்டு நினச்சாருன்னா நினைக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து அப்பப்போ வந்து நல்லவராக மாறுறாரு, அப்பப்போ வந்து கெட்டனா வந்து மாறிட்டு இருக்காரு. அதனால் வந்து தர்ஷனையும் வந்து நம்ப முடியாது. கடைசியில் வந்து அவங்க அப்பா மாரி நீ வந்து வீட்டில் சோறு தான் பொங்கணும், வீட்டில் சமையல் தான் பண்ணணும், நீ அடுப்பு கடையில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாரான்னு தெரியல. கண்டிப்பாக கதை வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாகவே வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லைனா தர்ஷனுக்கும் அன்புக்கும் திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமா? நீங்கள் வந்து எதை எதிர்பார்க்கணும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் திருமணம் நடக்கணும். ஆனால் வந்து தர்ஷன் வந்து நல்லவனாகவே இருக்கணும், கெட்டவனா வந்து மாறக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.